பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 கிளின்னு கிழிச்சிட்டாரு விஜய் சேதுபதி. மாஸ், பக்கா மாஸ். லைக் பண்ணி வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டாஸ்கில் ரம்யாங்கிற குழந்தைக்கு தெரியாமல் விளையாடிருக்கீங்க. தெரியாது பாவம், அந்த குழந்தை ஆட்டக்காரி குழந்தைக்கு தெரியாது. அப்புறம் பக்கெட்டை பயன்படுத்தி விக்ரம் அங்கே இருந்து எழுப்பலாம்னு சொன்னது யார்? பக்கெட்டை பயன்படுத்தி விக்ரம் அங்கேருந்து எழுப்புறத சொன்னது யார்? சொன்னாங்களா இல்லையா? நீ சொல்லலை, சொன்னது யார்? உங்களுக்கு இந்த ஆட்டம் தெரியலன்னா நீங்களே அந்த பக்கெட்டை எடுத்து கொண்டு போய் அங்கே ஓரமாக வச்சுருக்கலாமே, ஏன் வைக்கல? அது வியானாவோடதுன்னு தெரியும். திவ்யா வந்து கேட்குது, பொம்பளைங்க ட்ரெஸ்ஸாக இருக்குது, ஏன் இங்கே வச்சுருக்கீன்னு கேட்குது. அதுக்கு வியானா வருது, அது என்னோடய ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிச்சு. எதுக்கு போய் பாருவும் திவ்யாவும் ரம்யாவும் விக்ரமை டார்கெட் பண்ணிங்க? பாரு வந்து விக்ரம் அங்கேருந்து எடுக்கிறதுக்காக தான் பிளான் போட்டது. ஸோ ரம்யா என்ன பண்ணியிருக்கணும்? அதுவே கொண்டு எடுத்து வச்சுருக்கணும், இல்லைனா யாரோட துணின்னு கேட்டிருக்கணும். எதுக்கு போய் விக்ரம்கிட்ட கேட்குறேன்? ஏன்னா விக்ரமை டார்கெட் பண்ண பார்த்துருக்கீங்க அதானே அப்படிங்கிற மாதிரி அடிச்சிட்டாரு. ஒரு தப்பாக இருக்குது, அது யார் சொன்னது? அதை வச்சு நவத்தலான்னு சொன்னது யார்? பாரு தானே. விக்ரம் அந்த இடத்துல நவத்தணும்னா அந்த நகையை ஆட்டையை போடலாம், அதுக்காக தான் பிளான் பண்ணாங்கன்னு தெரியுமா தெரியாதா? குழந்த மாதிரி அப்படி நடிச்சுக்கிட்டு ஒரு கேம் ஆடாத ரம்யா, தெரியாத மாதிரி நடிக்காத. உன்கிட்ட பிளான் போட்டு சொல்லிட்டு தான் அதை பண்ணாங்க. ஆனால் ஒன்றும் தெரியாத மாதிரி அங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்க. போய் விக்ரம்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன். கடைசியில் வியானா பிடிச்சிட்டாரு. அது என்னோட ட்ரெஸ்ஸுன்னு சொன்னது யார்? வியானா நீ தானே. நீ யார்கிட்ட கேட்டிருக்கணும்? ஃபஸ்ட்டு ரம்யாட்ட கேட்டிருக்கணும், அப்புறம் பாராட்ட கேட்டிருக்கணும். நீ யார்கிட்ட கேட்ட? நான் வந்து விக்ரம்கிட்ட கேட்டேன். எப்படி விக்ரம்கிட்ட கேட்டேன்? நீ யார்கிட்ட கேட்டிருக்கணும்? ரம்யா, பாரு, விக்ரம் 3 பேரில் யாருமா? ஆனால் நீ யார்கிட்டம்மா கேட்ட? இல்லை சார், நான் விக்ரம்கிட்ட கேட்டேன் சார். ஏன் விக்ரம்கிட்ட கேட்ட? நீ ரம்யாட்ட தானே கேட்டிருக்கணும். ரம்யா தானே கேப்டனு. உன் ட்ரெஸ்ஸு தானே அது, பொம்பளைங்க ட்ரெஸ் தானே. திவ்யா வந்து சொல்லுதில்ல, என்னங்க இந்த மாதிரி பொம்பளைங்க ட்ரெஸ்ஸாக இருக்குது, அந்த மாதிரி இன்னர்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது, ஏன் இங்கே கொண்டாந்து வச்சுருக்கீங்க அப்படின்னு நீ யார்கிட்ட கேட்கணும்? ரம்யாட்ட தானே கேட்கணும். ஒரு பொம்பளைகிட்ட தானே கேட்கணும். ஏன் வந்து போய் விக்ரமை டார்கெட் பண்ணிங்க எல்லாரும் அப்படின்னு போட்டு பொழந்து விட்டார். உடனே போய் உட்காந்து அழுவ ஆரம்பிச்சிருச்சிங்க. அழுவ ஆரம்பித்தோடனே இந்த ஆள் வச்சு செஞ்சு விட்டாப்புல விஜய் சேதுபதி. கண்ணீருடன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். ஏன்னா வியானா கொஞ்சம் நேரம் அழுவட்டும், கொஞ்சம் கண்டென்ட் வரட்டும். ஏன்னா அழுதானே நடிக்கிறேன். நீ லைக் பண்ணி வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.